இலங்கை நீதி அமைச்சானது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான உத்தேச சட்டமூலத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. தற்போது இந்த மாத இறுதிக்குள் பொதுமக்கள் தங்களது அவதானிப்புகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். இச்சட்டமூலமானது இலங்கை அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச மனித உரிமை கட்டுப்பாடுகளுக்குள் இணங்குகின்றதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இன்று இவ்விடங்களை கலந்துரையாட சட்டத்தரணி திரு ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சட்டத்தரணி திருமதி ரணிதா மயூரன் எங்களுடன் இணைந்துள்ளனர். முதலாவதாக தற்போதைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் டெரரிசம் பில் 2024 வெளிவந்த ஆன்டி டெரரிசம் பில்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இச்சட்ட மூலங்களில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? இந்த சட்டத்துக்கும் ஆன்டி டெரரிசம் ஆக்டுக்கும் இடையில் பாரிய ஒரு வித்தியாசம் காண முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஒரே ஒரு விடயத்தில் மாத்திரம்தான் ஒரு வித்தியாசம் காண முடியுமாக இருக்கின்றது. அதாவது அந்த பயங்கரவாதம் என்ற அந்த நிர்ணயிக்கும் போது பொதுமக்களினால் போராட்டங்கள் செய்யும் இடத்தில் அவ்வாறான செயல்கள் பயங்கரவாதமாக காணப்படாது என்று ஒரு நிர்ணயம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது, ஒரு எக்ஸ்க்ளூஷன் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. எவ்வளவு தூரம் இது ஒரு ப்ராக்டிக்கலி நடைமுறையில் அது எவ்வாறு சாத்தியமாகும், மனித உரிமைகள் விசேஷமாக அறகலைய போன்ற பாரிய மட்டத்தில் அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு மக்கள் போராட்டம் ஆரம்பமாகும் நிலையில் இது எவ்வாறு உதவுமென்றது இந்த நிர்ணயத்தில் இது மக்கள் போராட்டங்களை அதுக்கு உள்வாங்கப்படாமல் காணப்படுவது நடைமுறையில் எவ்வாறு நடைபெறும் என்பதை சம்பந்தமாக ஒரு பெரிய சந்தேகம் இருக்கின்றது. அது அப்பால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் அந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று நாங்கள் கதைக்கும் போது நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் மறக்கிறோம். அதெண்டா பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு நான் ஏன் கைது செய்யப்பட்டேன், இது இந்த ஒஃபென்ஸ் இதில் உள்வாங்கப்பட்டதா இல்லையா, இது எனக்கு விரோதமாக சாட்சிகள் இருக்கின்றதா இல்லையா, நான் இதை செய்தனா இல்லையா என்று பார்த்து எல்லா விடயங்களும் கைது செய்து பல மாதங்கள் வருடங்களுக்கு பின்னால் தான் அது கதைக்கப்படும். அதுதான் இந்த தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கும் இப்போது கொண்டு வரப்பட்டுள்ள சட்டங்களுக்கும் உள்ள சமத்துவம் அதுதான். அதில் வேறுபாடு இல்லை. ஆகவே சில வேறுபாடுகள் இருந்தாலும் பாரிய வேறுபாடுகள் காண முடியாத ஒரு நிலைத்தான் இருக்கின்றது. இது இன்னுமொரு விஷயம் பல அரசாங்கங்கள், பல அரசியல் கட்சிகள், தற்போதுள்ள அரசாங்கத்துள்ள கட்சியும் இதற்கு விரோதமாக காணப்பட்டாலும் ஏடிஏக்கு விரோதமாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வாதாடினாலும் எல்லா அரசாங்கங்களும் எல்லா கட்சிகளும் இவ்வாறான ஒரு சட்டங்கள் வைக்க வேண்டும் ஒரு நிலைப்பாடு காணப்படுவது ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயம்தான். என்னை பொறுத்த மட்டும் அந்த பேரே ஒரு பொருள் மயக்கம் தர்ற ஒரு விஷயமா இருக்குது. பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு சட்டமன்று தான் ஆன்டி டெரரிசம் பில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்போ வந்திருக்கிற உத்தேச சட்டமூலத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ற ஒரு பொருள் கோடலில் தான் அந்த சட்டத்தின் பேர் போடப்பட்டிருக்குது. அப்போ அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கான சட்டமாக மட்டும்தான் இருக்க போதுன்னா மக்களை யார் பாதுகாக்கிறது என்ற ஒரு பிரச்சனையோட சட்டத்தோட உள்ளீடுகளை பார்க்கல ஆன்டி டெரரிசம் லோவில் இருந்த அந்த உத்தேச சட்டமூலத்தில் இருந்த விடயங்களையும் தாண்டி சாதாரணமாக இருக்கிற ஏனைய சட்டங்கள் மற்றது அவசரகால ஒழுங்கு விதிகளுக்குள்ள உருவாக்கப்பட்ட விடயதானங்கள் எல்லாத்தையும் கொண்டு இந்த உத்தேச சட்ட மூலத்துக்குள்ள போடுறதுக்குள்ளால என்னன்னு சொல்கிறது, காலத்துக்கு காலம் மட்டும் சிலதுகளை பாவிக்கிறதுக்கு இருக்கிற அரசியலமைப்பில் இருக்கிற ஒழுங்கு விதிகள் மற்றது உரிமைகளை
இந்த சட்டத்துக்களால் கொண்டு வரதுக்கால ஒரு சாதாரணமயமாக்கலை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் மேற்கொள்கிறத இந்த சட்டமூலத்தோட பிரிவுகளுக்குள்ள உள்ளுக்குள்ளே போய் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே வந்த 2 சட்டமூலமும் மோசமான சட்டமூலம் என்று சொல்லித்தான் மக்களாலையும் சிவில் சமூக அமைப்புகளால் சர்வதேச பிரதிநிதிகளால் குரல் கொடுக்கப்பட்டு அது அமலுக்கு வராத ஒரு சூழலை பார்த்தோம். ஈவன் ஏடிஏ சுப்ரீம் கோர்ட்டாலேயே கல்விக்கு உட்படுத்தப்பட்ட நிலைமையில். இப்போ அதுக்கு பிறகு இப்போ கொண்டு வர சட்டத்தை பார்த்தா அந்த 2ஐயும் தாண்டி மேலதிகமான விடயங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டிருக்குது. அப்போ சாதாரண சட்டத்துக்குள்ளேயும் குறிக்கப்பட்ட நபரை தண்டிக்கக்கூடியதுக்கு அல்லது குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத பிரிவு சட்டமாக வந்தால் அதுக்கு கீழேயும் அவர்களை சந்தேக நபராக சாட்டி குற்றஞ்சாட்டப்படக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது. இப்போ இது ஒரு சாதாரண மயப்படுத்தப்பட்ட ஒரு முறைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இந்த அரசு முயற்சி செய்தா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் மக்களிடத்தில் இருக்குது காரணம். இச்சட்டம் மூலம் பயங்கரவாதத்தை வரையறுத்திருக்கு. இப்போ இது விசேடமாக ரைட் டு ப்ரொட்டெஸ்ட் அதோட சிறுபான்மையரின் உரிமைகளை எவ்வாறு பாதிக்கிறது இந்த டெஃபினிஷனால்? கடந்த ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிற பயங்கரவாதம் என்ற இதனுடைய பொருள்கோடல் என்றது ஒரு நிச்சயம் இல்லாததாகவும் பரந்தளவான ஒன்றாகவும் தான் காணப்படுது. அதால் தான் நடைமுறையில் பார்த்திங்களா கடந்த 45 வருஷத்துக்கு மேலே அந்த சட்டம் மூலம் அமுல்ல இருந்தது. ஆரம்ப காலகட்டங்களில் தற்போதைய அதிகாரத்தில் இருக்கிற அரசில் இருக்கிற ஆட்களுக்கு எதிராக தான் அந்த சட்டம் தற்காலிக சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்யல அந்த விடயங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இல்லாமல் ஆக்குறதுக்கும் என்ற அடிப்படையில் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் அகலக்கால் வைக்கப்பட்டு தமிழ் மக்களினுடைய போராட்டம் சம்பந்தமான விடயங்களோடையும் சேர்த்து பயங்கரவாத முத்திரையை குத்தி அதை கொஞ்சம் பாவிச்சதை காணக்கூடியதாக இருந்தது. பிறகு பார்த்திங்களன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பிறகு அது பெரும்பாலாகவும் அதிகளவாகவும் முஸ்லீம் மக்கள் மீது பாவிக்கப்பட்டதோடு ஒரு கட்டிலடங்காத ஒரு வரையறைக்குள்ள கணக்கு பொருள்கோள்கள் கொடுத்து அந்த மக்களை கைது செய்கிறதுக்கு தடுத்து வைக்கிறதுக்காக பாவிக்கப்படுற ஒரு சூழலை பார்க்கலாம். அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் கூட நாங்கள் மூவ் பண்ணோம்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டில் நடந்த அறகிலே போராட்டம், அரசினுடைய மாற்றம், ஆட்சி மாற்றம் தொடர்பான விடயங்களை பாவிக்கிறதுக்கு. இப்போ காலத்துக்கு காலம் இந்த ஏற்கனவே அமுல்ல இருக்கிற தடை சட்டத்தினுடைய பொருள்கோடல்ன்றது பயங்கரவாதம் என்றா என்னென்று பொருள்கோடல் சரியான விதத்தில் வடிவமைக்கப்படாததால தான் இந்த உரிமை மீறலோடையும் அதே நேரத்தில் அமுலாக்கல்லையும் கனபேரிட உரிமைகளை பாதிக்கிறதுக்கான விஷயத்தை செய்யக்கூடியதாக அரசுகளால் இருந்தது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்களா பிரிவு 3(1) பயங்கரவாதம் என்னன்றதை விளங்கப்படுத்துது. பட் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எழுந்தமானமாகவும் ஒரு பரந்தளவானதுமான ஒரு பொருள்கோடலை கொடுக்கறதோட 3 உபபிரிவு 2க்குள்ள விளங்கப்படுத்துகிற குற்றங்கள் எல்லாமே அதோட தொடர்பு படுத்தினதாக தான் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்களன்னா அந்த 3(2)க்குள்ள சொல்கிற விடயங்கள் எல்லாம் சாதாரணமாக தண்டனை சட்டக்கோவில் பீனல் கோடுக்கு கீழேயும் அது சொல்லப்பட்டிருக்குது. ICCPR ஆக்டில் இருக்குது, ஒஃபென்சிவ் வெப்பன்ஸ் ஆக்டில் இருக்குது, எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டில் இருக்குது. இப்படி வேறு சட்டங்கள் இருக்கிற விடயங்களையும் இதுக்குள்ளே போட்டால் அந்த சட்டங்களோட அமலாக்கம் எப்படி இருக்க போகுது, இந்த சட்டத்தினுடைய அமலாக்கம் எப்படி இருக்க போகுதுன்றது இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அது ஒரு பரந்தளவானதும் ஒரு அதிகளவான விடயங்களை உள்வாங்கக்கூடிய ஒரு விதத்தில் இந்த பொருள்கோடலை இந்த உத்தேச சட்ட மூலத்திலையும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது காணக்கூடியதாக இருக்குது. அனிதா கூறிய ஒரு முக்கியமான விடயம் சாதாரண சட்டத்தில் இருக்கிற ஒஃபென்சஸும் இந்த சட்டத்தில் இருக்கிற ஒஃபென்சஸ் ரெண்டும் சமானமாக இருக்கின்றது. அதாவது 2 நபர்கள் 2 சட்டங்களுக்கு ஒரு ஒரு 2 நபர்கள் 2 சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணப்படலாம். ஆனாலும் ஒரு நார்மல் லாவில் அரெஸ்ட் பண்ணினவருக்கு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நடைமுறையான ஒரு ப்ரொசீஜரும் மற்ற நபருக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் ஒன்று நடைபெறுது. இதுதான் இங்கே உள்ள பெரிய அந்த பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த தீர்மானம் ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸர் ஒன்று தான் இதை தீர்மானிப்பார். நாங்கள் ப்ராக்டிக்கலி கண்ட ஒரு விஷயம்தான், சில தெரிந்தெடுத்த வழக்குகளுக்கு சாதாரண சட்டமும் சில தெரிந்தெடுத்த வழக்குகளுக்கு பயங்கரவாத தடை சட்டமும் கையாளப்படுகின்றது.
இதில் பயங்கரவாத தடை சட்டம் கையாளப்படும் போது அந்த சட்டத்துக்கு அக்யூஸ் பண்ணப்பட்டவர்களுக்கு ப்ரொசீஜரல் ரைட்ஸ் நடைமுறையில் கொடுக்கப்படும் உரிமைகள் முழுமையாகவே அகற்றப்பட்டுள்ளது. ஆனாலும் ஆகவே தான் இது ஒரு விசேட சட்டமாக இருப்பது ஒரு 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 பெரியொரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. பிஎஸ்டிபியில் பட்டியலிடப்பட்ட குற்றங்கள் பீனல் கோட் கவர் பண்ணுது, அநேகமாக கவர் பண்ணுது. அப்போ தனியாக ஒரு பயங்கரவாத சட்டம் தேவையில்லை. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது 1979. அந்த நேரம் அல்ஃபர்ட் துரையப்பா யாழ்ப்பாண மேயர் கொல்லப்பட்டு 4 வருடங்கள் கடந்ததற்கு பிற்பாடு தான் முதல் முறையாக ஒரு பயங்கரவாத தடை சட்டம் வருகின்றது. அந்த நேரம் ஆர்ம்டு குரூப்ஸ் ஆயுதமேந்தி குழுக்கள் வடகிழக்கு பிரதேசங்களில் ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்க அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் வருகின்றது. அதுவும் முதல் முறையாக ஒரு தற்காலிக சட்டமாக நான் நினைக்கிறேன் 1 வருடத்துக்கு முதல்ல கொண்டு வந்து அதுபோல் 4 வருடங்களாக அதுபோல் இப்போ 46, 49, 48 வருடங்களாக இந்த சட்டம் காணப்படுகின்றது. அவ்வாறான சூழ்நிலை இன்றைக்கு நாட்டில் உள்ளதா இல்லையா என்ற சம்பந்தமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலை இல்லாவிட்டால் யாருக்காக எதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்? அது தவிர இந்த நடைமுறையில் உரிமைகள் ஒரு கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு நடைமுறையில் வழங்கக்கூடிய மனித உரிமைகளை பேணி அவர்கள் வரக்கூடிய உரிமைகள் எல்லாம் அகற்றி ஒரு சட்டம் இது ஒரு நாட்டுக்கு தேவையா இல்லையா என்ற சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆகவே தான் விசேட சட்டம் ஒன்று தேவையா என்ற சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. நீண்ட காலமாக சிவில் சமூக அமைப்புகளும் சரி, பாதிக்கப்பட்டவர்களும் சரி, ஒரு கோரிக்கையை விட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மட்டும் இந்த பயங்கரவாத சட்டத்தை மீள கைவாங்க சொல்லி என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட ஆக்கள் காணாமல் போனது, கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டது, இப்படியான விடயங்கள் யுத்த சூழலையும் சரி, தற்போதைய உள்ள நடைமுறையிலையும் சரி, காலத்துக்கு காலம் அரசுகளால் அமல்படுத்தப்பட்ட விஷயங்களாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பெரும்பான்மையானவர்கள்ட கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் தற்போது அமலில் இருக்கிறத மீளவும் கைவாங்கணுமெண்டு. ஸோ இந்த நிலையில் ஹிஜாஸ் சொன்னது மாதிரி மிக மோசமான அடக்குமுறை பகுதிகளை உள்ளடக்கின இந்த பிஎஸ்டிஏ உத்தேச சட்டமூலம்ன்றது இந்த காலத்தில் தேவையா என்றதை நாங்கள் கேள்விக்குட்படுத்த வேணும். இப்போ தற்காலிக சட்டம் ஏற்கனவே மாணவர் கிளர்ச்சி தென்பகுதியில் இருந்தாலும் உருவாக்கப்பட்டது, அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது. பிறகு அது வடக்கு கிழக்கில் ஆயுத போராட்டம், நில உரிமை போராட்டம் அப்படியான விஷயங்களோடு சேர்ந்து கொண்டு போய்க்கல அதை அவர்களுடைய குரல்களை நசுக்கிறதுக்காக வேண்டியும் மக்களுடைய போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டியும் அது பாவிக்கப்பட்டது. பிறகு ஈஸ்டர் சண்டே பிரச்சனை இருந்தது, அதுக்கு பாவிச்சாங்க. அறகலையில் மாணவர்கள் போராட்டம் ஜனநாயக ரீதியால் செய்யப்படுற விஷயங்களையும் இது பண்ணுறது. இப்போ எல்லாமே முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு சாதாரணமாக எல்லாருக்கும் சமத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் ஆட்சியை செய்வோம்ன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு இவ்வளவு மோசமான பகுதிகளை கொண்ட ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு அரசாங்கத்துக்கு இருக்கிற தேவை என்ன, அந்த அடிப்படை காரணம் என்ன என்றதை நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. ஏனென்றால் எங்களோட தண்டனை சட்டக்கோவைக்குள்ளேயே கொலை செய்கிறதுக்கான சட்ட ஏற்பாடு இருக்குது, அதுக்கான தண்டனை இருக்குது. நீங்கள் ஒரு ஆளை காயப்படுத்துனீங்களன்னு சொன்னால் அதுக்கான வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு, தண்டனை இருக்குது. அரசுக்கு எதிரான கிளர்ச்சி செய்தீங்களன்னு சொன்னால் அது தொடர்பான விடயத்துக்கான வரைவிலக்கணம் இருக்குது, தண்டனை இருக்குது. இப்படி ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தினீங்கள் அப்படியான்னு சொல்லி எல்லாமே எங்களோட தண்டனை சட்டக்கோவைக்குள்ளே இருக்குது. ஸோ ஏற்கனவே இருக்கிற தண்டனை சட்டக்கோவையை பயங்கரவாதம் தொடர்பான கட்டுப்பாட்டை கொண்டு வரதுக்கு தேவையாக இருந்தால் திருத்தங்களோட கொஞ்சம் அதை பலப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்குறத விட்டுட்டு தேவையில்லாத சூழல் இப்படி மோசமான சட்டத்தை கொண்டு வரதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்குதுன்றதை அவங்க மக்களுக்கு உண்மையாகவே சொல்ல வேண்டிய ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்குள்ள இந்த அரசாங்கம் இருக்குதுன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதன் அடிப்படையில் நினைவு கூறல், மெமோரியலைசேஷன், அதோட நல்லிணக்கம், ரிகன்சிலியேஷன், அக்கௌண்டபிலிட்டி, இந்த முயற்சிகளை இச்சட்டம் மூலம் எவ்வாறு பாதிக்கின்றது?
இதை கடந்த காலத்தோட ஒப்பிட்டுத்தான் உண்மையாக பார்க்க வேணும். என்னென்னு சொல்லின்னு சொன்னால், இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் நினைவுகூறல்களை செய்கிறதுக்கான உரிமை இருக்குதான்னு பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்னென்னா, காலத்துக்கு காலம் ஒவ்வொரு வருஷமும் அது பெரிய பாரிய போராட்டத்தோட அரசாங்கம் கொள்ளும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு மக்கள் அதை ஒன்று திரண்டு செய்கிறது, இப்படியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி காலத்துக்கு காலம் நினைவுகூறலை செய்யக்களையும் ஏற்கனவே அமுலில் இருக்கிற பயங்கரவாத தடை சட்டம்தான் அந்த மக்களுக்கு எதிராக பாய்ந்து அவர்களை அடக்குமுறைக்குள்ள வச்சுருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்தா பிடிஐக்கு மொரட்டோரியம் கேட்டிருக்கேக்கில் 2015 2019 ஆண்டு மட்டும் நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலத்தில் பிடிஐயை பாவிக்க வேணாம்னு சொல்லி என்று சர்வதேச சமூகம் ஒரு வேண்டுகோளை விடுக்கேக்க இவங்க ஐசிசிபிஆரில் இருக்கிற பிரிவு 3 பாவித்து ஆக்களை கைது செய்து உள்ளுக்குள்ளே போட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போட்ட ஆக்கள் ஐசிசிபிஆரோட பிரிவு 3 உபபிரிவு 1 பாவிக்கேக்கில் பிறகு அது குற்றப்பத்திரமாக மேல் நீதிமன்றத்துக்கு வரைக்கில் பார்த்திங்களா பயங்கரவாத தடைச்சட்டத்தினுடைய பிரிவுகளுக்குள்ளால் தான் அவர்களுக்கான குற்றங்கள் வரையறுக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த சட்டத்தினுடைய பிரிவுக்குள்ளால் கைது செய்தல், விசாரித்தல், தடுத்து வைத்தல் எல்லாத்தையுமே பயங்கரவாத தடைப்பு பிரிவினர் செய்ததோடு பயங்கரவாத தடைச்சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தடுப்பு கட்டளையும் அதற்கான கால அவகாசத்தை பெற்றுக்கொள்வதும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் என்ன மாதிரி விசாரணைகளில் செய்ய வேண்டுமென்றது எல்லாமே தான் பின்பற்றப்பட்டது. ஸோ இந்த இடத்துல காலத்துக்கு காலம் இவர்களுடைய என்னென்னு சொல்கிறது ஒரு அறிமுகமும் கண்டுபிடிப்பும் சட்டத்தை பொறுத்த மட்டும் பல்வேறுபட்ட விதத்தில் இந்த ஆரம்பத்தில் ஐசிசிபிஆரை கொண்டு வரைக்கில் பெயில் எடுத்து போகக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிஏட ப்ரொவிஷனையும் போட்டு 1721/2க்குரிய ஸ்பெஷல் ரெகுலேஷன்ஸுக்குரிய கெசட் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு தான் போகிறது. என்னடா அதை போட்டால் அதுக்கு பெயில் எடுக்க இயலாது. ஐசிசிபிஆருக்கு மட்டும் இருக்கிற ப்ரொவிஷனுக்களால் தான் மேல் நீதிமன்றத்தில் பெயில் எடுக்கலாம். ஸோ இப்படி மக்களை அடக்குமுறைக்குள்ளே கொண்டு கடந்த காலத்தில் நிகழ்ந்த உரிமை மீறல்களுக்கான விடயதானங்கள் தொடர்பான இழப்பீடுகளையோ அல்லது அதுக்கான பரிகாரங்களையோ அல்லது அவர்களுடைய உரிமைகளை உணர்ந்து பெற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு வழிவகைகளையோ அரசாங்கங்கள் மறுத்திருக்கிற தன்மையை பார்க்கலாம். ஸோ இந்த சட்டம் வரைக்குள்ள ஒன்று கூறுறதுக்கான பிரச்சனை இருக்குது. நீங்கள் தகவல்களை பரிமாறுறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஈவன் நீங்கள் தகவல்களை கொடுக்கலண்டா கூட அதை டெரரிசம் பயங்கரவாதம்னு சொல்லிட்டு உங்களை லேபிள் குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அடிப்படையில் இந்த சட்டமும் இந்த நினைவு கூறல், நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் போன்ற விடயங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை கொண்டு வரதோடு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் பாவிக்கப்படலாம், அதை கோருகின்ற சிவில் சமூக ஆட்களுக்கு எதிராகவும் பாவிக்கப்படலாம், அதே நேரத்தில் ஈவன் சட்டத்தரணிகளுக்கு எதிராக கூட இதை முழுமையாக பாவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறத இதுக்குள்ளால எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. திருமதி மயூரன் கூறின மாதிரி டிஜிட்டல் ரைட்ஸ் அதோட மீடியா ஃப்ரீடம் சம்பந்தமாக இச்சட்டம் மூலம் எவ்வாறு ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் சர்வேலன்ஸ். சமூகத்தில் ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இந்த சட்டத்தின் மூலமாக வருவதற்கு தேவையான அந்த சட்ட அடித்தளம் போடப்படுகின்றது. போலீஸுக்கு ஒரு அறிவித்தலும் இல்லாமல் மஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டிலிருந்து ஏதாவது ஒருவருடைய டிஜிட்டல் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன்ஸ், பேங்க் அக்கவுண்ட்ஸ் அது எல்லாமே சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உரிமை, அவ்வாறான அதற்கான கட்டளைகள் பெறக்கூடிய உரிமைகள் சட்டத்தில் வழங்கப்படுகின்றது. ஆகவே டிஜிட்டல் ஸ்பேஸ் எங்களுக்கு காணப்படும் அந்த சோஷியல் மீடியா, நாங்கள் அந்த கம்யூனிகேட் பண்ணுறது சம்பந்தமான ஒரு நபருக்குரிய அந்த சுதந்திரம் பாரிய அளவில் மீளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் காணப்படுகின்றது. இது நேரடியாக ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதே சமயம் பயங்கரவாதம் என்ற அந்த நிர்ணயத்திலும் டெரரிஸ்ட் பப்ளிஷிங் டெரரிசம், டெரரிஸ்ட் பப்ளிகேஷன்ஸ், க்ளோரிஃபைங் டெரரிசம், அந்த மாதிரி அதாவது ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி சமூகத்திற்கு இவ்வாறு ஒரு விடயம் நடந்ததென்று கூறுவதும் ஒரு பயங்கரவாத ஒஃபென்ஸ் உள்ளுக்கு வரக்கூடிய ஒரு விதத்தில் தான் அந்த நிர்ணயம் காணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல உதாரணம் தான் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், பலஸ்தீனில் நடக்கிற, காசாவில் நடக்கிற
விடயங்கள். இது சம்பந்தமாக பேசும்போது இது இல்லை, அது அந்த சர்டன் இட்ஸ் அ ஹமாஸ் பப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு வி see that happening in the யூஎஸ்ல எல்லாம் அப்படி அலிகேஷன்ஸ் வருது. அதே அவ்வாறு பேசக்கூடிய ஒரு அவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு செய்யப்பட்டு கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதோடு ஏதாவது ஒரு சர்வதேச அல்லாத நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தில் ஏதாவது ஒரு ஒருவருடைய கருத்தை நாங்கள் ஒரு பத்திரிகை இல்லாத ஒரு ஊடகத்தில் நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணினாலும் அதுவும் ஒரு பயங்கரவாதத்துக்கு நாங்கள் உதவி செய்த அந்த 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 சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம். ஆகவே ஊடகவியலாளர்கள் தமது தொழிலான நடந்ததை போல் அறிவிப்பது சில காரணங்களில் சில இடங்களில் இது பயங்கரவாதம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெமோரியலைசேஷன் இவெண்ட் நடக்குது, அந்த இடத்துல ஊடகவியலாளர் இருக்கின்றாங்க, அந்த இடத்துல போலீஸ் வராங்க, அங்கே ஒரு பிரச்சனை உருவாந்து அந்த நடந்த பிரச்சனைகளை நடந்தது எவ்வாறு நடந்துச்சு, அந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சு, அவள் கைது செய்யப்பட்டார்கள், அவள் அடிக்கப்பட்டார், அந்த மாதிரி கதைக்க போகிறதும் ஒரு டெரரிஸ்ட் ஒஃபென்ஸாக வரக்கூடிய ஒரு சூழல் இந்த சட்டத்தில் காணப்படுகின்றன. ஆகவே ஊடகவியலாளர் மிகவும் கவனமாக நடக்க வேண்டிய ஒரு ஊடகவியலாளர் மட்டுமல்ல, எல்லோரும் மிக கவனமாக நடக்க வேண்டிய அரசுக்கு பயந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த சட்டம். ஹிஜாஸ் சொன்னது சுருக்கமாக சொல்ல வலிக்கிட்டால், கருத்து வெளியிடுற சுதந்திரம், பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற சுதந்திரம், தகவல்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு இருக்கிற சுதந்திரம் எல்லாமே மட்டுப்படுத்துகிறதா பார்த்திங்களா இதில் இருக்கிற சட்டத்தோட 8(2) மற்றது 13, 15 இப்போ இன்ஃபர்மேஷனை தகவலை சேகரித்து கொள்வது, தகவலை சொல்லாமல் விடுறது, இப்படியான விஷயங்களை பயங்கரவாத செயற்பாட்டுக்கு உடந்தை அல்லது நீங்கள் அதுக்கு உதவி செய்தீங்கன்னு சொல்லி அந்த விடயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த புலனாய்வுக்களால் கான ஊடகத்துறையில் பணியாற்றுற ஆட்களுக்கு மிக பாரிய அளவில் இது ஒரு சவாலாக வரதுக்கான சந்தர்ப்பமாக இருக்குது. அப்போ இன்ஃபர்மேஷனை சரியாக டிசமினேட் பண்ணால் கூட அது ஒரு குற்றமாயிரும். யதார்த்தத்தில் இலங்கையில் டிடென்ஷன் ஆர்டர்ஸ் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன, அவை எவ்வாறு துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளன? சாதாரண சட்டத்தின் கீழ் ஒரு நபரை கைது செய்தால் உடனடியாக அவரை ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து அந்த வேளையில் அவருக்கு எதிராக உள்ள சாட்சிகள் என்ன, இவர் ஏன் கைது செய்யப்பட்டார், அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட இடத்தில் அவர் அந்த இடத்துல அவருடைய சட்டத்தரணிகள் இருப்பார்கள், அவருடைய குடும்பத்தினர்கள் இருப்பார்கள், போலீஸார் இருப்பாங்க. போலீஸார்கள் அந்த கருத்துக்களை நீதவானுக்கு கூற வேண்டும், நீதவான் இதை கேட்டு இதற்கு வினாக்கள் கேட்பார். அதற்கு பிறகு தான் இந்த நபரை மேலே ரிமாண்ட் பண்ணி வைக்கிறதா இல்லையா, அவரது சுதந்திரத்தை நீக்கிறதா அல்லது விடுவித்து பிணை கொடுத்து அல்லது விடுவிக்கிறதா சம்பந்தமான ஒரு தீர்மானம் எடுக்கப்படும். ஆனாலும் டிடென்ஷன் ஆர்டர் என்ற ஒரு ஆர்டரை எடுத்த பிறகு இந்த எல்லா உரிமைகளும் நீக்கப்படும். இந்த எல்லாருக்கும் தெரியும், நான் 2020 ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டேன். ஏப்ரல் 14ஆம் தேதி நான் கைது செய்யப்பட்டேன். இப்போது 5 வருடங்களுக்கு பிறகு மேல் நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் முன்வைக்கப்பட்ட சாட்சிகளை பார்க்கும்போது என்னை கைது செய்யும் போது அரசாங்கத்துக்கு ஒரு சாட்சியாவது இருக்கலை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது ரெக்கார்ட் பண்ணி இருக்கலை. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது 6-7 நாட்களுக்கு பிற்பாடு. டிடென்ஷன் ஆர்டர் ஒன்று என்னை அந்த நீதிமன்றத்துக்கு ஆஜராவது டிடென்ஷன் ஆர்டர் இஃப் தே ஹேட் நாட் டேக்கன் இட், எடுக்காமல் இருந்திருந்தால் நீதவான் முன்னுக்கு அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸும் இல்லை, எனக்கு உடனடியாக பேல் கிடைத்திருக்கும். ஸோ இதுதான் இந்த டிடென்ஷன் ஆர்டர் இருக்கிற ஒரு மெயின் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதோட இந்த புதிய சட்டத்தில் இப்போது 2 மாதங்களுக்கு முறை அதை எடுக்கலாம். ஆனாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற நேரம் நீதவானுக்கு அந்த காரணங்கள் கூறப்படும். ஆனாலும் அதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் மூலமாகத்தான் தகவல்களை
மஜிஸ்ட்ரேட் கொடுக்கப்படும். அவ்வாறான சூழ்நிலையில் ஒரு அக்யூஸ்டுக்கு உள்ள உரிமைகள் முழுமையாக இல்லாமல் செய்யப்படுகின்றது. ஆகவே புதிய சட்டத்திலும் இதில் ஒரு பெரிய மாற்றம் நாங்கள் காண முடியாதுன்னு தான் கூற வேண்டும். கடந்த காலங்களில் ஹிஜாஸ் சொன்ன மாதிரி அவர் ஒரு விக்டிம் பர்ஸ்பெக்டிவில் கதைச்சதால் அது உங்களுக்கு கூட விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். 3 மாத காலத்துக்கு ஒருக்கா தான் இது பண்ணுறது. பட் ஆனால் அந்த சட்டத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீதவானுக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை டிடென்ஷன் ஆர்டரை கல்விக்கு உட்படுத்துறதுக்கு. இந்த சட்டத்தில் பார்த்தீங்களன்னு என்று சொன்னால் 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் டிடென்ஷன் ஆர்டரை இது பண்ண வேணும். டிடென்ஷன் ஆர்டரில் முதல் 2 மாதத்துக்கு போட்டதுக்கு பிறகு அதிலிருந்து 1 வருஷத்துக்கு 12 மாதங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் முதலாவது 2 மாதத்தில் போட்டுட்டு திருப்பி கொண்டு கொடுக்கல நீதவான் கல்விக்கு உட்படுத்தலாம். அது உங்களுக்கு தேவையா மேலதிகமாக இவரை வச்சு விசாரிக்கிறதுக்கு தேவையான்னு சொல்லியாண்டு அதுலேயும் 4 விதமான உபபிரிவுகள் சொல்லியிருக்கிறாங்க. என்னண்டு இவங்க டிடென்ஷன் ஆர்டர் தடுப்பு கட்டளை வந்து கேட்கலாம்னு சொல்லியாண்டு. இப்போ கையாண்ட வழக்குகளும் கடந்த கால அனுபவத்தையும் வச்சுக்கொண்டு சொல்லிக்கல டிடென்ஷன் ஆர்டர் தடுப்பு கட்டளை தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்த மட்டும் ஆகக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்களும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைது செய்கிற அதிகாரம் வந்து இந்த கட்டளை சட்டத்துக்கு கீழே புதுசாக வந்திருக்கிறதுக்கு கீழே போலீஸாருக்கு மட்டும் இல்லை சகல நாட்டினுடைய படைத்தரப்பினருக்கும் கொடுத்துருக்கிறதோட கரையோர பாதுகாவல் உத்தியோகத்தர்களுக்கும் அதை கொடுத்துருக்குது. ஸோ கரையோர பாதுகாவல் உத்தியோகத்தர்களுடைய பொறுப்பு கடமைகள் என்னென்னு பார்த்தா அவங்க வந்து கடற்கரையோரத்தில் இருக்கிற விடயங்களில் வந்து மக்களை பாதுகாப்பாக இருக்கிறது உறுதிப்படுத்துறது, கடற்கரையோரத்தில் ஏதாவது இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட போதுண்டா அது தொடர்பாக மீனவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறது, கடற்கரையில் வந்து ஏதாவது சட்டவிரோதமான செயற்பாடுகள் நடந்தால் அதை தடுக்கிறது. ஸோ அந்த ஆட்களுக்கு பயங்கரவாத செயற்பாடுகளை ஈடுபடுறாங்கன்றதை தீர்மானித்து கைது செய்கிறதுக்குரிய அனுபவமும் அறிவும் இருக்குமான்றது முதலாவது கேள்வி. இப்போ இப்படியான ஆட்கள் போலீஸை தவிர மற்ற படையினரும் இவர்களும் கைது செய்தால் 48 மணித்தியாலத்துக்குள்ளே கொண்டு வந்து போலீஸுக்கு ஒப்படைக்கலாம். ஸோ இலங்கையை பொறுத்த மட்டும் கடந்த என்ஃபோர்ஸ் அப்பியரன்ஸ் கமிட்டியோட ரிவ்யூவில் கடந்த மார்ச் மாதம் நடந்த ரிவ்யூவில் இந்த குறுகிய கால காணாமல் போதல் தொடர்பான சொற்பிரயோகத்தை வந்து அரசாங்கம் முழுமையாக எதிர்த்தது. என்னென்னு சொல்லினா அந்த சொற்பிரயோகத்தை பாவிக்க இல்லாது இலங்கையில் அது நடைமுறையில் இருந்தது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் அமுல்ல இருக்கைகளே இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டவர்கள், இராணுவ புலனாய்வாளர்களால் கைது செய்யப்பட்டவர்கள் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதியில் கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாளுக்கு வைத்திருக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அதுக்கு பிறகுதான் கொண்டு என்னென்னு சொல்கிறது டிஐடிட்ட கையளிக்கப்பட்ட சம்பவங்களும் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் டிஐடியை சில நேரம் சொல்லுவாங்க இவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை, இவர்கள் தான் பொறுப்பு, இதை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க உண்டு. அதுக்கு பிறகு நடக்கிற விஷயம் வேறு ஒரு தடுப்பு கட்டளை வந்த அப்புறம். ஸோ இந்த நிலையில் தடுப்பு கட்டளை என்றது வந்து கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் 2 மாதமாக இருந்தாலும் ஹிஜாஸ் சொன்ன மாதிரி இரகசியமாக தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்கிறதா இருந்தால் நீதவானுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து அங்கே பிரயோகிக்கப்பட போகிறது இல்லை. இப்போ என்னத்துக்காக வேண்டி இவங்க நியாயப்படுத்துகிறாங்களா அந்த 2 மாதத்துக்கு பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் விரிவாக்கணும்ன்றது தொடர்பான ஒரு முழுமையான இது வந்து அங்கே கொடுக்கப்பட மாட்டாது. அது இன்னும் கூட அதிகார துஷ்பிரயோகத்துக்கு வழிவகுக்கிறதுக்கான ஒரு நிலைமையை கொண்டு வரும்ன்றது வந்து தெளிவு. நடைமுறையில் இந்த துஷ்பிரயோக கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? லா ரிஃபார்ம் மட்டும் போதுமா இல்லாட்டி ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வேணுமா? சட்டத்தினால் அவ்வாறான விடயங்களை செய்வதற்கு உள்ள இடைகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறைக்கப்பட வேண்டும். தற்போது அமுலாகப்பட்டுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை 2022ஆம் வருடம் திருத்தப்பட்டது. திருத்தப்பட்டதில் ஒரு முக்கியமான ஒரு திருத்தம் தான் இந்த டிடென்ஷன் ஆர்டரில் டிடெய்னீஸை மஜிஸ்ட்ரேட் போய் பார்த்து அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்ற பற்றி ஒரு விசாரணை செய்வது. ஆனாலும் நான் தற்போது செய்யும் 3 பிடிஏ கேசஸில் அவர்கள் டார்ச்சர் பண்ணப்பட்டார்கள் என்று மஜிஸ்ட்ரேட்டுக்கு கூறியிருக்கின்றார்கள். அதோடு அந்த நேரம் மஜிஸ்ட்ரேட் நீதவான் கேட்ட கேள்வி தான்
மேஜிஸ்ட்ரேட் வந்து உங்களை கொஸ்டின் பண்ணக்குள்ள ஏன் வந்து அந்த நீங்கள் டிடென்ஷனில் இருக்கும்போது நீங்கள் கொஸ்டின் பண்ணக்குள்ள ஏன் இந்த விடயங்களை சொல்லவில்லை என்று கேட்டபோது அவர்கள் சொன்னது வந்து அது ஒருபோதும் டிடேனியாக இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து பேசினாலும் அது மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ண முன்பாகவே போலீஸாரினால் இது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீ இதை நீ சொல்லப்பட்டால் உங்களுக்கு கான்சிக்வன்சஸ் வெரி சீரியஸாக இருக்குமென்னு அவங்களுக்கு ஆல்ரெடி த்ரெட்டன் பண்ணி தான் அதை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவன் இன்டர்வியூ பண்ண போகிறது. ஆகவே அந்த சூழ்நிலையில் அந்த டிடெயின் பண்ணப்பட்டவர்கள் ஒருவரும் சட்டத்தரணிகள் அல்ல, அவர்கள் சாதாரண நபர்கள். அவர்களுடைய பொருளாதாரம் மிக கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் தான் அநேகமாக இதற்கு சிக்கிப்படுவார்கள். ஆகவே அவர்கள் தனது பாதுகாப்பு இருக்கும் சூழ்நிலை கண்டு பயந்து இதை கூறாமல் இருப்பான். ஸோ சட்டம் மட்டும் ரிஃபார்ம் பண்ணி இதை மாற்ற முடியாது. தேர் ஹேஸ் டு பி மைண்ட் செட் அண்ட் ஆல்சோ police officers training, judicial officers training, prosecutors training. சட்டமாதிபர் திணைக்களத்தில் வேலை செய்யும் அதிகாரிகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், ஜட்ஜஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இது ப்ராக்டிக்கலி நடக்குது என்னன்ற சம்பந்தமாக ஒரு நாலேஜ் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். நடைமுறையில் மனநிலையை மாற்றி நான் காணுமான்னு சொன்னால் ஜாஸ்ட் சொன்ன மாதிரி இல்லை தான். ஏன்னு சொல்லி நான் சிரிக்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் மனநிலை என்றதை பார்த்தீங்களன்னு சொன்னால் அவங்க எந்தளவுக்கு பிடிக்கிறாக்களை தாங்க உள்ளுக்குள்ளே வச்சிருக்கலாம் என்றதை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருப்பினோம். உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தில் பிடிபட்டிருக்கிற ஒரு ஆள் கிட்டத்தட்ட 17 வருஷம் இருந்து 17 வருஷத்துக்கு பிறகு அவர் குற்றம் இல்லாதவர்னு சொல்லி என்று வெளியால் வரைக்கல அரசாங்க தரப்பு வழக்கு முடிகிறாண்டு அரசாங்க தரப்பாலேயும் ஒரு மன்னிப்பு அல்லது அது தொடர்பான அசௌகரியத்துக்கு வருந்துறமென்ற ஒரு வார்த்தையை சொல்கிறத கூட நாங்கள் காணல எங்களுடைய அனுபவத்தில். ஏனென்றால் அவர்களுடைய முக்கியமான காலத்தை வந்து தடுப்பு காவலையும் விளக்கமறியலையும் சிறைக்கு பின்னுக்கும் தான் செலவழிச்சிருப்பாங்க. அவங்களோட குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அந்த ஒரு சூழலை நாங்கள் இன்றைக்கு மட்டும் காணல. ரெண்டாவது விஷயம் வந்து இவர்களை பொறுத்த மட்டும் இந்த சட்டம் தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிறதுக்கும் தங்களோட அதிகாரத்தை வச்சுக்கண்டு சமூக மட்டத்தில் இருக்கிற குரல்களை வந்து எந்தளவுக்கு நசுக்கி அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கலாம்ன்றதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அதை தாண்டி வெளியில் போய் பார்க்குறதுக்கு ரெடி இல்லை. இப்போ அதுக்கு தயாராக இல்லாத ஒரு சூழலில் இவர்களுடைய மனநிலையில் மாற்றத்தை வந்து நாம் எந்தளவுக்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தலாம்ன்றது மிக முக்கியமான விஷயம். நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அதே நேரத்தில் வந்து அது தொடர்பாக பணியாற்ற ஒரு நபர் என்ற அடிப்படையில் என்ன பொறுத்த மட்டும் பயங்கரவாதத்துக்கு என்று சொல்லி என்ன ஒரு தனிப்பட்ட சட்டமும் தேவையில்லை, அதை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பிரிவும் தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக அது ஒரு போலீஸினுடைய ஒரு பகுதியாகவே கொண்டு வரப்படுறதோட மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான விடயதானங்களை மேற்கொள்கிறதோட அதை பேணுறதோட ஒரு நியாயமான விசாரணை நீதியான சட்ட நடைமுறை பொறிமுறைகளை அமுல்படுத்துறதுக்கான ஒரு விடயத்தை அரசாங்கம் உறுதிப்படுத்தினாலே இந்த விடயத்துக்குரிய ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டமோ அல்லது தனிப்பட்ட ஒரு பொறிமுறையோ தேவையில்லைன்றது வந்து என்னுடைய அனுபவத்திலான கருத்து. இச்சட்டமூலத்தில் கீழுள்ள இப்போ புனர்வாழ்வு திட்டங்கள் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் எவ்வளவு வெளிப்படையாக இருக்கிறது? புனர்வாழ்வை பற்றி கதைச்சா கடந்த கால புனர்வாழ்வு ப்ரோக்ராமை பற்றி திட்டத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும். முன்னாள் போராளிகள் யுத்தம் முடிஞ்ச உடனே அவர்களை சரணடைய சொன்ன ஆட்கள் எல்லாரையுமே வந்து முக்கியமாக காணாமல் போனாக்கள்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கிண பேர் இருக்கிறாங்க. அதை தவிர்த்து கிட்டத்தட்ட 12,000 எண்ணிக்கையிலான முன்னாள் போராளிகள் வந்து புனர்வாழ்வு மயப்படுத்தப்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்களன்னு என்று சொன்னால் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் மாத்திரம்தான், ஒரு 20% இருக்கிறார்கள் மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்து சட்டமாதிபர் திணைக்களத்தால் இவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்பணும் என்று சொல்லி கருத்து சொல்லப்பட்டு நீதிமன்ற கட்டளைகளால் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டார். மற்ற எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருந்தவர்களுடைய பணிப்புரையின் கீழே தான் அதோட பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் அவர்கள் எல்லாரும் புனர்வாழ்வுக்கு போனது. அதுவும் புனர்வாழ்வுக்கு போனவர்களுடைய நிலைமை இன்றைக்கு அப்படி இருக்குதுன்னு சொன்னால் வாரத்துக்கு வாரம் அவர்களை வந்து பின்தொடர்தலும் கண்காணித்தலும் அதே நேரத்தில் அவர்களை தொந்தரவு செய்கிறதுக்குமான ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த நிலையில் புனர்வாழ்வு என்றதை வந்து கொடுக்கறதுன்றது வந்து
இந்த உத்தேச சட்டமூலத்துக்கு கீழே ஜனாதிபதிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், ஜனாதிபதி என்றவர் வந்து ஒரு நிறைவேற்று அதிகாரத்துக்குரிய பதவியை தக்க வச்சிருக்கிற ஒரு நபர். அந்த நபர் ஒரு குறிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவராக அல்லது சந்தேக நபராக கொள்கிறவருக்கு புனர்வாழ்வு கொடுக்கணுமென்றதை தீர்மானித்து புனர்வாழ்வுக்கு கொடுக்கறதுன்றது வந்து கட்டாயமான ஒரு கட்டளைகளால் தான் கொடுக்குறோண்டா இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் இவர் நீதிமன்றத்தினுடைய செயற்பாட்டுக்குள்ளே வராமல் நிறைவேற்று அதிகாரத்தினுடைய செயற்பாட்டுக்குள்ளே தான் அதை கொண்டு போகிறதுக்கு பார்க்குறார். ஸோ இந்த நிலையில் அவர் குற்றம் உண்மையாக செய்தாரா, அவருக்கு தொடர்பு இருந்ததா, அதை நிரூபிக்கிறதுக்கு போதுமான சான்றுகள் இருக்குதா, அவர் உண்மையாகவே புனர்வாழ்வு மயப்படுத்தப்பட வேணுமா என்ற விடயத்தை ஆய்வு செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் சட்ட நடைமுறைகளால் அந்த குறிக்கப்பட்ட நபருக்கு வழங்கப்படாத அல்லது மறுக்கப்படுகின்ற ஒரு சூழலை நாங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் கடந்த கால அனுபவத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மட்டும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளையும் அடிப்படையாக வச்சு புனர்வாழ்வு என்றது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத அல்லது பயனற்றதான ஒரு விஷயம், அதை தீர்மானிக்கிறதுன்றது வந்து எந்த அடிப்படையில் என்றதும் வந்து இதுவரைக்கும் யாராலையுமே வந்து நிர்ணயிக்கப்படையில்லை. ஸோ அந்த அடிப்படையில் அதை நிறைவேற்ற அதிகாரத்துக்குள்ள ஒரு அதிகாரமுள்ள ஒருவருக்கு கொடுக்கல அது இன்னும் கூட வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு இருக்கிற ஆட்களுக்கு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை வகுக்கும்ன்றதை வந்து இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இச்சட்டமூலத்தின் கீழ் நீதிமுறை மீளாய்வு அல்லது மேன்முறையீட்டிற்கான பொறிமுறைகள் ஏதேனும் உள்ளனவா? ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் அப்பீல். இந்த சட்டத்தில் டிடென்ஷன் ஆர்டர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக ரிவ்யூ பண்ண முடியும். அதோடு ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அந்த டிடென்ஷன் ஆர்டர் எக்ஸ்டென்ஷன் சம்பந்தமாக மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் பண்ணுறபடியாக ஆகவே அது சம்பந்தமாகவும் ரிவ்யூ அண்ட் அப்பீல் ஒன்று செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆனாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதாவது தற்போது காணப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்திற்கு இவ்வாறான ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் போது இல்லாத இவ்வாறான வழக்குகள் நீதவான் நீதிமன்றத்தில் கருத்துகள் முன்வைக்கும் போது தகவல்கள் அறிக்கைகள் கொடுக்கும் போது போலீஸாரின் அறிக்கைகள் ஓப்பன் இல்லை நான் கான்ஃபிடென்ஷியல் ரகசியம் இல்லாத ஒரு அறிக்கை தான் கொடுக்கப்படும். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த அறிக்கையில் காணப்படும் காரணங்களை வைத்து ஒரு அப்பீல் ஒரு ரிவ்யூ மேல்முறையீடு செய்யும் மிகவும் அதில் காணப்படும் குறைபாடுகளை கூற முடியுமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இது நான் முன்கூறியவாறு ஒரு கைதியாக இருந்தபோது எனக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட அறிக்கைகள் பாவித்து நாங்கள் பல கருத்துக்களை நீதிமன்றத்திற்கு கூறியிருக்கின்றோம். ஆனாலும் இப்போது கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் இவையெல்லாம் இரகசியமாக காணப்படுகின்றது. ஆகவே உரிமைகள் கொடுக்கப்பட்டாலும் அதை பாவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. காரணம், எனக்கு தெரியாத விடயங்கள், நான் காணாத விடயங்கள் நீதிபதி பார்ப்பார், இரகசியமாக நீதிபதி பார்ப்பார். ஆனால் அது சம்பந்தமாக அது பிழை என்றது அல்லது அதில் அது பொய்யான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதுன்னு கூறுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. இப்போ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு வருடம் போன இந்த 2022 வருட திருத்தத்தின் பிற்பாடு ஒரு வருடம் சென்றதன் பிற்பாடு பிணை கேட்க முடியும், ஹைகோர்ட்லேயும் கேட்க முடியும், கோர்ட் ஆஃப் அப்பீலையும் கேட்க முடியும். அப்போது கேட்கும் போது இந்த போலீஸாரால் கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கைகளை வைத்துத்தான் பிணை கேட்க முடியும். அப்போது என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் அது மிகவும் தே ஆர் வெரி பாசிட்டிவ். பிகாஸ் இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கிற இந்த குறைபாடுகள் பார்த்தா அவர்கள் மிக பாசிட்டிவாக. ஆனால் இரகசியமான அறிக்கைகள் வைத்தால் அது பாசிட்டிவ், அது அந்த மாதிரி ஒரு ரிசெப்ஷன் எங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் இரகசியம் என்ற நிலையில் எதையும் போலீஸுக்கு எழுதலாம், எதையும் கொடுக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆகவே அது பெரிய ஒரு மேல்முறையீட்டாளர் ரிவ்யூ இல்லாமல் போகின்ற ஒரு ப்ராக்டிக்கலி ஒரு இல்லாத ஒரு சட்டமாக மாறும் என்றது தான் நான் நினைக்கின்றேன். தற்போது என்பிபி அரசு தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதாவது மேனிஃபெஸ்டோவில் பிடிஏ உள்ளிட்ட அனைத்து அடக்குமுறை சட்டங்களையும் ஒழிக்கும் என்று அர்ப்பணித்தது. இச்சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதால் அந்த அர்ப்பணிப்பு ஈடேற்றுமா?
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கமும் கடந்த காலங்களில் ஏடிஏ பில் வரைக்கலையும் சரி, அவங்களோட எலெக்ஷன் என்னென்னு சொல்கிற தேர்தல் விஞ்ஞாபனத்துலேயும் அடக்குமுறை சட்டங்கள் ஒழிக்கிறேன்னு சொல்லின்னு சொன்னாங்க. அதோட நிறைவேற்று அதிகாரத்தையும் வந்து இல்லாமல் ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் பார்த்தீங்களன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற அமுலில் இருக்கிற சட்டங்களோட பகுதிகள் எல்லாத்தையும் உண்டா போட்டு நிறைவேற்று அதிகாரத்தில் இருக்கிற நபருக்கும் இன்னும் கூட சட்டவாட்சியில் இருக்கிற விடயங்களை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளையும் இதுக்குள்ள உள்வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அவர்களோட 2 விதமான தேர்தல் விஞ்ஞாபனத்தினுடைய வாக்குறுதிகள் இங்கே மீறப்படுற சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். நாங்கள் முதலாவது அடக்குமுறை சட்டங்களை வந்து கை வாங்கி கொள்வது என்று சொல்லி அதில் மீளப்படுறதுன்றது அந்த இடத்துல பிடிஏ வந்து மிக முக்கியமான இடத்தை பெறுது. ஸோ அதை மீள்வாங்கி அல்லது மீள கைவாங்கி கொள்வது தான் இந்த வாக்குறுதியோட அர்த்தம். அதை செய்யாமல் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வரதுன்றது, அதுவும் அதில் இருக்கிறதிலும் பார்க்க பாரிய அளவான உள்ளடங்களில் கொண்டு வந்து ஒரு பாரதூரமான சட்டமாக கொண்டு வரது என்றது வந்து அந்த வாக்குறுதியை மீறுறதுக்கான ஒரு வாய்ப்புன்றதோட நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாமல் ஆக்கிரம் என்று சொல்லி என்ற வாக்குறுதியையும் மீறுறாங்க இந்த இடத்துல. என்னென்னா இந்த சட்டத்துக்குள்ளே நிறைவேற்று அதிகாரத்தில் இருக்கிற ஆளுக்கும் சட்டத்தில் இருக்கிற ஆக்கள் செய்ய வேண்டிய வேலைகளுடைய அதிகாரங்களை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் கதைச்ச ரீஹாபிலிட்டேஷன் புனர்வாழ்வுக்குரிய இதை வந்து நேரடியாக ஜனாதிபதி கொடுக்கக்கூடியது இருக்குது. ஜனாதிபதி வந்து கர்ஃப்யூ ஊரடங்கு சட்டங்களில் வந்து இந்த சட்டத்துக்குள்ளே தான் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸுக்குள்ளால் செய்யக்கூடியதாக இருந்தாலும் இதுக்கு கிளையும் செய்யக்கூடியதான ஒரு இதை சாதாரணமயப்படுத்துறதுக்கான இது இருக்குது. விருப்பம்ண்டா அவர் வந்து தனக்கு விருப்பமான இடத்தை வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அக்சஸ் உள்ள அணுகுகள் உள்ள ஒரு இடமாக வந்து கொண்டு வரதுக்கான ஒரு ஏற்பாடுன்னு சொல்லி பாரியளவாக அவருடைய அதிகாரத்தை இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்கம் செய்து வச்சுருக்குது. ஸோ நிறைவேற்று அதிகாரமும் இல்லாமல் போகுது. அதே நேரத்தில் பாரதூரமான சட்டமான பிடிஏ இல்லாமல் ஆக்கிறோம்னு ஒரு அதை விட பாரதூரமான ஒரு கொடூரமான சட்ட மூலத்தை கொண்டு வரதை பார்க்கலாம். அப்போ இந்த என்னென்னு சொல்கிறது பழமொழி ஒன்று இருக்குது, இந்த கதைக்கிறதன்படி தான் நடக்கணும்னு சொல்லியண்டு. ஸோ இவங்க கதைக்கிறதன்படி நடக்கிறாங்களான்னு சொல்லின்னு சொன்னால் இல்லையென்று தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரிப்பீல் பண்ணுறது என்ற ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மேனிஃபெஸ்டோவில் மட்டுமல்ல, பார்லிமெண்ட்லேயும் முக்கிய அமைச்சர்கள் இது சம்பந்தமாக சில தினங்கள் மாதங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும், ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் என்ற மாதிரி கால வரையறை கூறி சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் அது நடைமுறையில் நடக்கப்படுகின்றதில்லை. இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த சட்டத்துடன் பிடிஏயும் ரிப்பீல் பண்ணுவாங்கன்னு ஒன்று சொன்னாலும் இது பிடிஏ ப்ளஸ் பிடிஏ விட மேலதிகமான ஒரு மிகவும் கொடூரமான ஒரு சட்டமாக காணப்படுது. ஆகவே ரணிதா சொன்னது மாதிரி கதைக்கிறதல்ல நடக்கிறாங்க. முன்மொழியப்பட்ட இச்சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்த அல்லது அது குறித்து கருத்துக்களை வெளியிட பொதுமக்கள் எத்தகைய சட்ட ரீதியான வழிகள் கடைப்பிடிக்கலாம்? முக்கியமான ஒரு விடயம்தான், இது சம்பந்தமாக எல்லா மட்டங்களிலும் மக்கள் தமக்கிடையே இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல், ஒரு கான்வர்சேஷன், ஒரு டயலாக் ஆரம்பமாகும் எல்லா மட்டங்களிலும். இது வந்து கொழும்பில் சேர்ந்து இந்த எலிட் இன்டலெக்சுவல்ஸுக்கு சம்பந்தமான ஒரு விடயமாக லிமிட் ஆகாமல், இல்லை சிவில் சொசைட்டிக்கு மட்டும் லிமிட்டான ஒரு ஒன்றாக காணப்படாமல் எல்லா மட்டங்களிலும் எமது நாட்டுக்கு இவ்வாறான ஒரு சட்டம் தேவையா இல்லையா என்று சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடக்கப்பட வேணும். அதற்கு தேவையான அந்த விடயப்பொருட்களும் அந்தத்தான கருத்துக்களையும் அதை இந்த சட்டத்தின் பாதிப்புகளை பற்றி பேசுவதற்கு ஆஃப்கோர்ஸ் இதை பாதிக்கடைந்தவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சட்டத்தான ஒரு கடமை ஒன்று இருக்கின்றது. அவர்கள் அதை செய்ய வேண்டும். இது முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் வந்து, நான் ஒருபோதும் நான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவேன்னு நினைத்து பார்க்கவில்லை. அது நான் மட்டுமல்ல, பலர் அவ்வாறு நினைத்து பார்க்கவில்லை. அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று. ஆனாலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 2 வருடங்கள் ஒரு கைதியாக இருக்கும் ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு இப்போ 5 வருடங்களாக இதன்
விளைவுகளை நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தினர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்னை சார்ந்தவர்கள் எவராவது ஒரு சர்வதேச ஏர்போர்ட்டுக்கு மூலமாக போகும்போது அவர்கள் நிப்பட்டி விசாரணைக்கு உட்படுத்தி தான் அவர்களுக்கு பிளேனில் ஏற விடுறாங்க. ஏன் உங்களுக்கும் இவருக்கும் ஒரு என்ன தொடர்பு? ஸோ அவ்வாறான ஒரு இது நான் மட்டுமல்ல பலருக்கு அந்த எஸ் ரனிதா சேட் அந்த புனர்வாழ்வு கொடுத்துப்பட்டு வந்தாலும் பின்னுக்கால போலீஸால் வந்து கிராம சேவக்கிட்ட வந்து தொடர்பாக. ஆகவே இது எல்லோருக்கும் ஒரு பாதிப்படையக்கூடிய ஒரு சட்டம். ஆகவே எல்லோரும் இதை முதலாக இந்த சட்டம் என்ன, இது எவ்வாறு எங்கள் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு எவ்வாறு பாதிக்க போது சம்பந்தமாக ஒரு அறிவு ஏற்படுத்த வேண்டும். அதோடு இது சம்பந்தமாக குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுத்து எல்லா மட்டங்களிலும் இது சம்பந்தமாக குரல் கொடுக்க வேண்டும். அண்ட் ஆல்சோ அரசாங்கத்தினால் ஒரு டெட்லைன் கொடுத்து இந்த மாதம் கடைசியில் அரசாங்கத்துக்கு தமது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அதிலும் எல்லா மட்டங்களிலும் மக்கள் தமது எதிர்ப்புகளையும் அவர்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்க வேண்டும். இந்த சட்டம் மூலம் தொடர்பான கருத்தை தெரிவிக்கிறதுக்கு 1 மாத காலம்தான் ஆரம்பத்தில் கொடுபட்டிருந்தது. அதுவும் அந்த 1 மாத காலம் கொடுபட்டிருக்குதுன்றது வந்து கிட்டத்தட்ட சிவில் சமூகம் சட்டத்தரணிகளுக்கே 2 கிழமைக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா உடனடியாக வந்து நீதி அமைச்சோட வெப்சைட்டில் அது போடப்படையில. ஸோ அதை பற்றின கேள்விகள் வந்ததுக்கு பிறகு தான் அதை போட்டதோடு அதில் போட்டிருந்தோம். பிறகு அதுக்கான கால அவகாசம் இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கத்தான் 3 மாத கட்டம்னு சொல்லி இந்த பிப்ரவரி கடைசி பகுதி மட்டும் காலத்தை கொடுத்துருக்குது. இருந்தாலும் இந்த கால அவகாசம் என்பது காணாது. என்னென்னு சொன்னால் இந்த சட்டத்தினுடைய ஏற்பாடுகள் வந்து மிகவும் பரந்தளவானதாகவும் கூடுதலான விளக்கத்தை வந்து சட்டத்தரணிகளால் எங்களுக்கே வாசித்து விளங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் எடுத்தது அந்த பகுதிகளில் வந்து பார்த்துக்கண்டு போகிக்க. அப்போ சாதாரண மக்களுக்கு நாங்கள் வந்து இன்னும் அதை இலகுவான ஒரு மொழியில் கொண்டு போய் கொடுத்தா தான் அது அவங்களுக்கு விளங்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசாங்கத்தோட தந்திரோபாயம் என்னவா இருக்குதுன்னு சொல்லி என்னதையும் இந்த நேரத்தில் காட்டணும். நாங்கள் என்னண்டு இவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு எந்த ஒரு விஷயமே வந்து மூடின அறைக்குள்ள தான் நடக்கிறது. கடைசி மட்டும் அது ஒரு ஆவணமாக மட்டும் ஒருத்தருக்கும் தெரியாது அதில் என்ன நடக்குது. அந்த தந்திரோபாயம்ன்றது வந்து இந்த சட்டமூலத்தில் இருக்கிறது மாதிரி அந்த ஆர்ப்பாட்டங்கள், அரசுக்கு எதிரான கோஷங்கள், எதிர்ப்பலைகள்ன்றதை வந்து குறைச்சி கொள்றதுக்கு மினிமைஸ் பண்ணுறதுக்குன்றதுக்கான ஒரு தந்திரோபாயமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். என்னென்னு சொல்லியிருந்தோம்னா கடந்த காலங்களில் அட்லீஸ்ட் அரசாங்கங்கள் ஒரு சட்டமூலத்தை திருத்துறாங்க அல்லது சட்டமூலம் ஒரு சட்ட வரைவை கொண்டு வர போகிறாங்களா பாராளுமன்றத்தில் அதுக்கு பொறுப்பான ஆக்கள் வந்து அது தொடர்பாக விளங்கப்படுத்துறது கதைக்கிறதோட சிவில் சமூகத்தோட பங்களிப்புன்றது வந்து கூடுதல் அளவில் இருந்தது. இப்போ பாதிக்கப்படுற ஆக்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், சட்டத்தரணிகளாக இருக்கலாம், அது அந்த துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் அது வந்து சரியான குறைவு. இப்போ ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்குரிய அமெண்ட்மெண்ட் வரப்போகுதுன்னு கதைக்கிறாங்க. பட் அது என்ன மாதிரி வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்றது இன்றைக்கு மட்டும் இல்லை, ரைட்? அதே மாதிரி பிடிவிஏக்குரிய அதாவது குடும்ப வன்முறை சட்டத்துக்குரிய அமெண்ட்மெண்ட் போகிறாங்க. அதுவும் ஒரு மூடின அறைக்குள்ள. அதே மாதிரி தான் இந்த பிஎஸ்டிஐ. ஸோ அப்படின்ற கேக்கில் இந்த கால அவகாசம்ன்றது காணாது. அது அரசாங்கம் வந்து திருப்ப ஒருக்கா நினச்சி பார்த்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குரிய டைம் எடுக்கணும் பொதுமக்களோட கருத்துக்கு. இன்னும் இது வந்து கிராம மட்டங்களில் இருக்கிற ஆக்களுக்கு போயில்லை. ஹிஜாஸ் சொன்ன மாதிரி இது ஒரு கொழும்பு மட்டத்தில் இருக்கிற ஒரு படித்த ஒரு என்னென்னு சொல்கிறது தொழில் வர்க்க ரீதியாக இது தொடர்பாக கதைக்கிறாக்களுக்குள்ள மட்டும்தான் மட்டுப்படுத்தப்பட்ட உரையாடல்கள் நடக்குது. பாமர மக்களுக்கு இதோட பாதிப்பு என்ன? குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், அதே நேரத்தில் வந்து அந்த உரிமை சார்ந்த வேலைகளை செய்கிற மீனவர் சங்கம், விவசாய சங்கம், மற்றது பண்ணை தொழிலாளர்கள், காணாமல் போனவர்களுடைய அமைப்பு, அரசியல் கைதிகளுடைய தொடர்பானது, மற்றது கிளர்ஜிஸ், மத தலைவர்கள், அப்படியானவர்களுக்கு இது தொடர்பான அறிவூட்டல் இல்லை. ஸோ இந்த அறிவூட்டலை நாங்கள் சட்டத்திறனிகளுக்கு சொல்கிற மாதிரி அல்லது சட்ட பிரிவில் வேலை செய்கிற ஆக்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கான கால அவகாசம் இன்னும் நீடிக்கப்படணும். அந்த வேலையை எல்லாருமே வந்து கையில் எடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. மீடியாக்கள் இது பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த கருத்து சொல்ல வேண்டிய கால அவகாசம் கூட மீடியாவில் ஒரு அறிவித்தலாக வரையில். கடந்த காலங்களில் அது ஒரு அறிவித்தலாக ஒரு பகுதியில் ஒரு அரை பேஜ்லேயாவது பேப்பரில் வரும் அப்படியான விஷயங்கள். ஆக
நீதி அமைச்சினுடைய வலைத்தளத்தில் மாத்திரம்தான் அது போடப்பட்டது. அதை விட சிவில் சொசைட்டியாக்கள் எங்களுக்குள்ள நாங்களே வந்து டிசமினேட் பண்ணி எங்களுக்குள்ள பரவல் அடைந்ததுக்கு அடிவிலே எங்களுடைய சொந்த முயற்சியில் தான் இந்த சட்டத்தை பற்றி காய்ச்சி கண்டுட்டோம். ஸோ அது நிப்பாட்டப்படுறதோட மக்கள் மயப்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு கொண்டு போய்க்குள்ள தான் இந்த சட்டத்தினுடைய பாரதூர தன்மை என்பது மக்கள் விளங்கி அதுக்குரிய கருத்துக்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் சமூக மட்டம்ன்றது வந்து சட்டத்திறனிகளோட இல்லாமல் இன்னும் கூட வந்து வேறு வேறு ப்ரொஃபஷனல்ஸும் தொழில் சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறாள். எல்லாருமே இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தினுடைய பாரதூரமான தன்மை தொடர்பாக சொல்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க வேணும். ஊடக சம்பந்தமான விடயத்தில் இது கூடுதலான பரப்புரையை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது, குறிப்பாக சமூக வலைத்தள ஊடகங்களுக்குள்ளார. ஸோ அது மற்றது துண்டு பிரசுரங்கள் அப்படியான விடயங்களை இன்னும் கூட உற்சாகமாக செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. முடிவில் இக்கலந்துரையாடலானது சட்டமூலத்தின் முக்கிய தாக்கங்களையும் மனித உரிமைகள் பாதுகாப்பின் அவசியத்தையும் இச்சட்டமூலத்தை விமர்சிப்பது எவ்வளவு முக்கியம் என்றும் வெளிப்படுத்தியுள்ளது. இன்று மதிப்புமிக்க கருத்துக்களுடன் பங்கேற்றிய இரு சட்டத்தரணிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி.